கேரளம் மக்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் பண்டிகையொட்டி சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு பூஜையில் பங்கேற்று வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் ஓணம் கொண்டாட்டம் எவ்வளவு சிறப்பாக நடைபெற்று வருகிறது? அது குறித்தான கள தகவல்களை சொல்லுங்க. கேரள மக்களால் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பாரம்பரிய பண்டிகையான இந்த ஓணம் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜை நடைபெற்று வருகிறது. மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் ஏராளமானோர் கோவிலுக்கு வந்து இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று ஓணம் பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. சாதி, மதம், இனம் வேறுபாடு இன்றி மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓணம் பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். சரி, இப்ப இந்த ஓணம் பண்டிகை மிக உற்சாகமா வரவேற்பீங்க. இந்த ஓணம் பண்டிகையுடைய சிறப்பு என்ன, இன்றைய திட்டமிடல்? ஓணம் ஆசம்சைகள் எல்லாருக்குமே. ஆஸ் அ மலையாளிஸ் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம் ஓணம். ஏன்னா அந்த டைம் தான் வந்து ஃபேமிலி எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஓணம் சத்யா, இந்த லஞ்ச் டைமில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும். யூஸ்வலாக இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு வந்து 10 days லீவ் இருக்கும். அந்த மாதிரி ஓணம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல்ன்றா ஒரு 10 days லீவ் இருக்கும். தடல் புடலாக சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சென்னையில் வந்து நமக்கு இருக்குன்னா ஒரு நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. இப்போ அதுவுமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓணம். ஆமா, நீங்க சொல்லுங்க, இந்த ஓணம் பண்டிகையினுடைய சிறப்பு. நீங்க இந்த ஓணம் பண்டிகைக்கு வீட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க? கோவில்ல என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்? எவ்ரி இயர் இங்கே ஓணத்துக்கு நாங்கள் வர்றது உண்டு. இங்கே வந்து இப்போ 10 o'clock வந்து சத்தியம் இங்கேயே பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் எதுவும் பண்ணாதீங்க, இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சத்தியம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியாது. நிறைய பேருக்கு மலையாளிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எல்லாரும் வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ஒரு ஹாப்பியாக இருக்குது. கேரளாவில் ஓணம் பண்டிகை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்கள்? கேரளாவில் 10 days செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து 1 day தான். 10 days எப்படின்னா ஒரு நாளுமே ஒரு மாதிரி பூக்கோலம் போடுவாங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் டே அன்னைக்கு ஒரு பெரிய ரொம்ப பெருசாக வந்து போடுவாங்க. ஓகே, இங்கே அப்படி கிடையாது. நம்மளால அவ்வளோ டேஸ் பண்ண முடியாதுன்றதான் இங்கே ஒரே ஒரு நாள் தான். ஓணம் சம்திங் டுகெதர்னஸ். நம்ம எல்லா கெட்டதையும் மறந்துட்டு நம்ம வந்து என்ன எனிமையே இருந்தாலுமே அவங்க கூட வந்து நம்ம போய் பேசி பழகி சத்தியான ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுப்போம். அதுதான் ஆக்சுவலி ஓணம். தமிழ்நாட்டில் கோவில்களில் ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ இருக்கும். நாங்கள் எப்பவுமே வருஷம் வருவோம். கூட்டம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயுமே இந்த ஓணம் பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு தான் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் சொன்ன செய்தியை கேட்டோம். கோடம்பாக்கத்தில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் ஏராளமானோர் அதிகாலை முதலே கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜையில் ஈடுபட்டு வராங்க. கோவில்கள்லேயே இந்த அத்தப்பூ கோலம் உட்பட வண்ணமயமான பூக்களால் கோலமிட்டு இந்த பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிறைய பேர் கை குழந்தைகளோட கோவிலுக்கு வந்து குழந்தைகளுக்கான இந்த சிறப்பு வழிபாடு, அவங்களுக்கு அந்த முதல் முறையாக அன்னம் சோறு ஊட்டுவது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஈடுபட்டு வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இப்படியாக தமிழகம் மற்றும் கேரளத்தில் கொண்டாடக்கூடிய இந்த சிறப்பு பண்டிகையான ஓணம் பண்டிகை தமிழகத்திலேயுமே ஒரு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வர்றதை தான் நம்ம களத்தில் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.